ஹே கைஸ், நான் தான் உங்க டேக் ப்ரோ. இனி நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்போ ரீசெண்டா நடந்துட்டு இருக்க ஒரு பெரிய இம்பாக்ட பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆல்ரெடி இது ட்ரெண்டிங்ல தான் போயிட்டு இருக்கு. பட் ஆனா என்னோட இந்த தரப்பான வீடியோ என்னன்னா, இது ஒரு சின்ன ஒரு ஸ்மால் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான். ஐ மீன் இது ஒரு சின்ன ஒரு தெளிவான ஒரு வீடியோ போட போறேன். பிகாஸ் வந்து இது நிறைய யூடியூபர்ஸ் சொல்லியிருக்காங்களே தெரியல, நிறைய அதுக்கான சோர்ஸான அந்த பார்ட்டிஸே சொல்லியிருக்காங்களே தெரியல. பட் ஆனால் நம்ம சில விஷயம் இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச சில விஷயம் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். அதனால இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்ப்பீங்க நான் நம்புறேன். ஓகேங்களா? சூப்பர், வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ முதல் விஷயம் என்னன்னா, இப்போ வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ வந்து ஜியோ எடுத்த முடிவுனால ஏர்டெல், வோடஃபோன் இவங்க எல்லாருமே எடுத்த முடிவுனாலையும் இப்போ வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் ஆகிடுச்சு. நம்மளோட பட்ஜெட்லேருந்து ரீசார்ஜோட பிளான்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒருத்தவங்களுக்கு வந்து 80 ருபீஸ், 102, ஸோ 105, ஸோ இந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே டபுள் மடங்காக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 23% வந்து இவங்க இன்க்ரீஸ் பண்ணாதனால ஸோ இப்போ மக்கள் நிறைய பேருக்கு என்னென்னா, நான் ஆல்ரெடி வந்து இதை பற்றி தனியாக வீடியோ போட்டிருந்தாலும் இது வந்து வேறு சோர்ஸுக்கான ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ. இது வழி இல்லாத சூழ்நிலை நம்ம என்ன பண்ணுறது, இப்போ ரீசார்ஜ் பண்ணி தான் அவனை ஒரு வழி இல்லைனால ஸோ வந்து எல்லாருமே வந்து 80 ரூபா கொடுத்தாலும் 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் பே பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆனால் அதே இம்பேக்ட் ஆன நேரத்தில் இங்கே கவர்மெண்ட் செக்டரில் இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்டரில் இருக்கிற பிஎஸ்என்எல் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆஃபர் ஒன்று சின்னதாக விட்டாங்க. அதாவது ஏர்டெல்லேருந்து ஒரு குறிப்பிட்ட கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போயிட்டாங்க, ஜியோலேருந்து அந்த பக்கம் போயிட்டாங்க, ஸோ இப்போது வோடஃபோன் இந்த பக்கம் போயிட்டாங்க. ஸோ எதை நம்ம வந்து மொக்க சிம் கார்டு சொன்னோமோ, மொக்க செக்டார் சொன்னோமோ, அந்த மொக்க செக்டாராக தான் இப்போ நிறைய பேர் வந்து சிம் கார்டை வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட வந்து பர்சன்டேஜ் வந்து பிஎஸ்என்எலுக்கு வந்து ரொம்ப அதிகமாக வந்திருக்குன்ட்டு அவங்களோட ஸ்டாட்டிக்ஸ் சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தான் நம்ம சைட்லேருந்து ஸோ நமக்கு தெரிஞ்ச சோர்ஸ் மூலிமா ஸோ பிஎஸ்என்எலோட நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்க போது சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த இம்பேக்ட் ஆனதுனால ஸோ பிஎஸ்என்எலுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து நிறைய வந்தனால ஸோ அந்த கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக கொடுக்கறதுக்காக ஸோ 3Gலேருந்து இவங்க 4G வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஈவன் 5G சிம்மு கூட ஆல்ரெடி வந்து நிறைய ரூமர்ஸ் பார்த்துருப்பீங்க. சிம் கார்டில் வந்து இந்தியாவோட சிம்பிள் இருக்கும். எஸ், அது கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி சிம்பிள் தான் இருக்கும். ஏன்னா பிஎஸ்என்எல் பொறுத்த வரைக்குமே அது எப்பவுமே அது ஒரு, ஏன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்டர்னால ஸோ அவங்களோட அந்த ஒரு சிம்பிளை வந்து அவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஓகே, இதெல்லாம் நடக்கிறப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் எப்படி இவ்வளோ தூரம் வந்தது அப்படின்ற பார்க்குறப்போ இந்த சைடில் எப்படி நம்ம அம்பானி ஸோ இவங்கெல்லாம் இருக்கிறப்போ அடுத்ததாக நம்மளோட அடுத்த ஒரு தலைவர் யார் கேட்டிங்கன்னா ரத்தன் டாட்டா. ஸோ ரத்தன் டாட்டா பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை, நான் கூட இந்த இம்பேக்ட் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எலோட டைப் வச்சுக்கிட்டாரு. ஸோ ஓகே, பொருளை நான் உங்களுக்கு இறக்குறேன், எனக்கு நம்ம சிட்டிஸை நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம். பிகாஸ் பிஎஸ்என்எல் பார்த்தீங்கன்னா சிட்டிஸில் ஓரளவுக்கு இருந்தாலும் கிராம சைடில் வந்து எப்படி இந்த ஏர்டெல் ஜியோலாம் வந்து அந்தளவுக்கு அந்த பக்கம் போலியோ அந்த மாதிரி தான் இதுவும் இந்த பிஎஸ்என்எலும் இம்பாக்ட் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ அவர் சொன்ன முதல்ல விஷயம் என்னன்னா, ஸோ கிராமங்களுக்கு ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து பிஎஸ்என்எலோட எல்லா சிம் கார்டான வசதியும் போகணும், டவர்ஸ் கிடைக்கணும், அதனால கஸ்டமர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நம்மக்கிட்ட வருவாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து தேடி வந்து அவர் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணார். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா கிராமங்களுக்குமே அவர் குறிப்பிட்ட கிராமங்களுக்கு 1000 அதாவது 1000 டவர்ஸ் வந்து 4G டவர்ஸை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க வித் 4G இன்ஸ்டாலேஷன்ஸோட. ஸோ அங்கங்கே வந்து டவர்ஸ் இருக்க போதுன்னு லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் இல்லாமையும் பிஎஸ்என்எல் வந்து அஃபிஷியலாக என்ன சொன்னாங்கன்னா, ஸோ இவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்ததால் ஸோ 4G வந்து பார்த்தீங்கன்னா 1500 சிட்டிலே மொத்தம் சிட்டியில் 1500 புது டவர்ஸில் வந்து இன்க்ளூடிங் பண்ண போகிறாங்க 4G டவர்ஸ். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 4G வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இன்ஸ்டாலேஷன்ஸ் அந்த பாக்ஸ்லாம் நான் வந்து பார்த்தேன். ஸோ பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் நமக்கு அப்போ வேலை செய்கிறதுனால நம்ம வந்து அங்கே போய் நம்ம பார்த்தோம். ஸோ பார்த்ததுலாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்குமே அது இன்னும் வந்து அப்ரூவல் கொடுக்கவே இல்லை. இது ஒரு மெயினான விஷயம், அப்ரூவல் இன்னும் கொடுக்கவே இல்லை. பிகாஸ் ஏன்னா இது கவர்மெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்னால ஓகேங்களா. ஸோ சில கரெக்ஷன்ஸ் ஸோ சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் பார்த்த பிறகு பண்ணுவாங்க. ஏன்னா பிஎஸ்என்எல் ஓகேங்களா, பிஎஸ்என்எல் பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃப்ரீக்வன்சி வந்து அதுக்கான குறிப்பிட்ட அளவில் லிமிட்டில் மட்டும் தான் வைப்பாங்க. ஆனால் 4G ஆனால் ஏர்டெல் ஜியோலாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் 5Gக்கே லான்ச் ஆகிட்டாங்க. ஆனால் இவங்க ஏன் பண்ணல அப்படின்ற நமக்குள்ள கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் இருக்கும். பிகாஸ் இது கவர்மெண்ட், ஸோ கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் போட்டிருப்பாங்க, அந்த ரூல்ஸில் தான் இருக்குது. ஸோ அந்த ரூல்ஸ் அவங்களாம் பிரேக் பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா
சில விஷயம் இருக்கலாம். ஸோ ஓகே, அந்த இடத்துல வந்து அப்ரூவல் கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா, அப்ரூவல் கொடுக்காதவங்க வந்து அந்த இடத்துக்கு மட்டும் அப்ரூவல் கொடுத்துருந்தா நம்மளால எதுவும் பண்ணியிருக்க முடியாது. ஓகேங்களா, ஸோ அது வேற விஷயம். ஸோ இந்த மாதிரி வந்ததால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எல்லாருமே வந்து பிஎஸ்என்எல் பக்கம் வந்துட்டாங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம், அந்த காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் வந்து வேற லெவலான ஒரு இது. எங்கே போனாலும் டவர் கிடைக்கும். வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிஎஸ்என்எல் டவர் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வச்சுக்கோங்க, எல்லாருமே வந்து பிஎஸ்என்எல் சிம் வந்து எல்லாரும் வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி பிஎஸ்என்எல் சிம்லாம் வந்து இந்த கடையிலையோ இந்த ₹40 ஃப்ரீயாக அந்த மாதிரிலாம் கிடையாது. அஃபிஷியலாக பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் எங்கெங்கெல்லாம் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் போயிட்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்த அப்புறம் தான் பண்ணுவாங்க. பிகாஸ் இது வந்து கவர்மெண்ட் சிம். ஓகேங்களா, இது எல்லாத்துக்குமே நிறைய விஷயம் இருக்குது. அங்கே மாதிரி அங்கே ப்ரைவேட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் ரூல்ஸே கிடையாது. ஒரு ஃபோட்டோ எடுத்து ஆதார் கார்டு கொடுத்துருவாங்க, அதில் சிம் நம்ம வாங்கி வச்சுப்போம், அது என்ன பண்ணலாம். பட் இது பார்த்தீங்கன்னா ஸோ கவர்மெண்ட் சிம்னால நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ சிம் கார்டு வரத்துக்கே நமக்கு 2 நாள் 3 நாள் ஆகும். ஏன்னா அவ்வளோ விஷயம் இருக்குது. ஏன்னா நான் அப்ளை பண்ணியிருக்கேன், நமக்கு தெரிஞ்சனால நமக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கே இன்னும் 3 நாள் ஆச்சு, இன்னும் வந்து சேரல. ஸோ வந்தால் தான் வந்து நானே யூஸ் பண்ணி பார்க்கணும் 4G எந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்ட்டாக இருக்குன்ட்டு. ஓகேங்களா, ஸோ ஓகே, நிறைய விஷயம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ வந்து 1000 தான் நமக்கு வந்து ப்ரைவேட்டில் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும் நம்ம கவர்மெண்ட் சிம். ஓகேங்களா, நிறைய பேர் கமெண்ட்ஸில் என்ன சொன்னாங்கன்னா 4Gயோட சர்வீஸ் வந்து கஸ்டமர் சர்வீஸ் சரியில்லை, அவங்க வந்து அந்த அளவுக்கு இல்லை, அது மொக்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எஸ், இதெல்லாம் ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு மெயினான விஷயம் என்னன்னா, ப்ரைவேட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கும் எப்படி வித்தியாசம் இருக்கோ அந்த மாதிரி தான். அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் அவங்க பண்ணுவாங்க, இங்கே என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அவங்க பண்ணுறாங்க. ஓகேங்களா, அவங்கள மீறி எதுவும் பண்ண முடியாது. அதனால தான் நமக்கு வந்து அதோட சில விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாமே இருக்குது. ஸோ நீங்கள் நம்ம சப்போர்ட் பண்ணுறதை பொறுத்து தான் அவங்க அந்த அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறத பொறுத்து தான் வருவாங்க. இப்போ நம்ம நினச்சி பார்க்கவே இல்லை பிஎஸ்என்எல் இந்த அளவுக்கு வரட்டு. ஸோ ரட்டன் டாட்டா வந்து டைப் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து நிறைய விஷயம் நடக்குங்களா. இப்போ எது டவுன் ஆச்சோ இப்போ அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹைப்பில் வந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல டவுன் ஆயிருக்கு. அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் இம்பாக்ட் ஆகாது. பட் ஆனால் அவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் நடந்ததுன்னா ஒன்றுமே இல்லாத ஒரு சிம்மு யாருமே அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் அங்கே நம்ம கஸ்டமரே அங்கே போய் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அடி தான். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நம்ம பண்ணுறதுனால தான் நிறைய வந்து இம்பாக்ட் நடக்குது உலகத்தில். ஓகேங்களா, நம்ம நாட்டிலையும் இந்த மாதிரி தான் நம்ம நிறைய விஷயத்தை இம்பாக்ட் பண்ணணும். நல்லதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ லவ் யூ கைஸ், பை பாய். வேற ஒரு தரமாக வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மாற்றம் ஒன்றே மாறாதது.